கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் 05/5/2024 ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். நேற்றுக்குரிய ரிசல்ட்டை டுடே ரிவீல் பண்ணிடலாம். என்னென்ன ரிசல்ட், என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன நம்மளுக்கு வின்னிங் அடிச்சிருக்கு, எதில் நம்ம தப்பு விட்டுருக்கோன்றத ஃபுல்லாக இப்போ நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்க ஒரு வின்னிங்கை பார்த்துருவோம். ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 1 உள்ளே வச்சுருக்கான் நேற்று. பி போர்டு 8 உள்ளே கொண்டு வந்திருக்கான். சி போர்டு அதே மாதிரி 3 உள்ளே கொண்டு வந்திருக்கான். இதில் எந்த பேட்டர்ன் கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னா ஏ போர்டு 1க்கு 1 கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. இந்த பி போர்டு கரெக்டாக உள்ளே வரல, ஆனால் அதுக்கு பதிலாக பவரான ஒரு நம்பர் 5 நம்மளுக்கு உள்ளே இறங்கிச்சு. சி போர்டு அதே மாதிரி நம்மளுக்கு 3 கரெக்டாக உள்ளே இறங்கியிருக்கு. இதில் நம்மளுக்கு ஏசி இரண்டுமே பாஸு. இந்த பி போர்டுக்கான ஒரு நம்பர் மட்டும்தான் நம்ம உள்ள வரல, இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. நம்ம வச்ச 5 மிஷினில் இறங்கிட்டனால அந்த ஒரு நம்பருக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. வீடியோவில் உள்ள ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கான ஒரு வின்னிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு பாஸ் ஆனது ஏ போர்டு. அதாவது 1 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதாவது வீடியோவில் பொறுத்தளவு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்த கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி எடுத்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 1, 5, 3 ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 8, 3 இதுதான் பேட்டர்ன். நம்மளுக்கு இந்த பி போர்டு பேட்டர்ன் மட்டும்தான் உள்ள மாறினால தான் கொஞ்சம் பிசுறு திட்டிருச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கியிருக்கலாம். அதாவது ஒரு 3 டிஜிட் வின்னிங் எஸ்டர்டே நம்மளுக்கு ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கியிருக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்து மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்பில் கொடுத்த அந்த ஒரு கெஸ்ஸிங்கையுமே நம்ம பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தது அதாவது பிசி வின்னு 83 நம்ம கொடுத்துருக்கோம். 83 மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் டைமண்ட் பேக் மட்டும்தான் விசிபிள் பண்ண முடியும். டைமண்ட் பேக் அண்டு ஹையராக உள்ளவங்க மட்டும்தான் இந்த ஏபிஎஸ்பிசி 3 டிஜிட் பாக்ஸ் இதெல்லாம் விசிபிள் பண்ண முடியும். சி போர்டு கேஎல் சி போர்டுன்னு போட்டிருக்கவங்களுக்கு ஆல் போர்டு மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ பிசி நம்மளுக்கு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பிசி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வின்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 நம்மளுக்கு பி போர்டு பாஸு. ஓகேங்களா? இதில் சரியான ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் நம்மளுக்கு அடிக்க வேண்டியது. 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நமக்கு உல்ட்டாவான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா ரிசல்ட் 183. நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் நேற்று ஒவ்வொரு 3 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். அதாவது அதை நீங்கள் பாக்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தாலும் ஒரு அளவுக்கு ஒரு காம்பன்சேஷன் ப்ளஸ் வின்னிங்கையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம கொடுத்துருந்தது 083, அதாவது பாக்ஸாக நம்ம அப்படி ராவா கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 038. இது நீங்கள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 083. இந்த இடத்துல ஏ போர்டில் 0 நம்மளுக்கு உள்ளே கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. இங்கே 1 இறங்குறதுக்கான வாய்ப்பு எந்த ஒரு சிம்டமே நம்மளுக்கு காட்டலை. அதுக்கான வர்றதுக்கான அறிகுறியும் நம்மளுக்கு சுத்தமாகவே தெரியலை. அதனால தான் நம்ம 0 கொண்டு வந்தோம். பார்த்தாமே 183 அடிச்சிருந்தோம். இதில் 1 இறக்கிருந்தோம்னா எஸ்டர்டே நம்மளுக்கு ஒரு சரியான தரமான ஒரு வின்னிங் தாங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர், அதாவது 183. ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 6 தாங்க. ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 6. செகண்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 9 தாங்க. 9 ஃபைனலாக வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 0 தாங்க. அதாவது
ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான நம்பர் 690. இது ஒரு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்கள். இருந்தாலும் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. 690 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 5 தாங்க. நாளைக்கா அதாவது டுடேவாவது ஒரு 5 இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை டுடே நம்ம பார்த்துருவோம். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 7 தாங்க. அதாவது 8 வச்சு இறங்கக்கூடிய அடுத்த நம்பர் 7. அதுக்கப்புறம் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 3. கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். 3 அதாவது 573 இதாங்க ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 573 ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. ஏசியில் ஏசியில் சி போர்டு. சி போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய நம்பர். சி போர்டில் 3 இறங்குனது ரொம்பவே ரேருங்க. இறங்குனது ரொம்பவே ரேரு. அப்படி இல்லைன்னா மந்த் எண்டு தான் வந்திருக்கணும். மந்த் ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இன்னும் சி போர்டில் 3 இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 9 தாங்க. 9 அதுக்கு அடுத்தாப்புல சி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4 தாங்க. ஃபைனலாக வரக்கூடிய அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 7 தாங்க. அதாவது சி போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர் 9, 4, 7 இதுதான் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு வின்னிங் நம்ம இனிமேல் ஒர்க் அவுட் பயங்கரமாக இருக்கும். மெம்பர்ஷிப்குரிய ஒரு லிங்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஜாயின் பண்ணி பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய பேமெண்ட்குரிய லிங்க்கையும் கொடுத்து கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களால் எல்லா ஒரு கெஸிங்கும் விசிபிள் எல்லா கெஸிங்கையும் பார்க்க முடியும். மினிமம் கேஎல் டைமண்ட் தாங்க. கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு நம்பர் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 183 வச்சு நம்ம எடுக்க போகிற ஒரு நம்பர் ஏபிஏசிபிசிக்கான ஒரு ஏபிஏசிபிசி ஒரு கெஸிங் தான். கொடுக்கறது வெறும் 5 கெஸிங் தான் நண்பர்களே. அதாவது ஏபிஏசிபிசியை பொறுத்தளவு 5 கெஸிங் தான். 5 கெஸிங்கில் ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறோம் ஓரளவுக்கு. உங்கள் கெஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 183 ஃபஸ்ட்டு வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 64ங்க. 64 செகண்ட் ஒன் நம்பர் 56 தேர்ட் ஒன் நம்பர் 79 ஃபோர்த் ஒன் நம்பர் 17 இதெல்லாம் ஹைலைட்டாக உள்ளே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 93 தான் நண்பர்களே. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 647779 1756 இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 183 வச்சு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதாவது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 64 and 79 93 1756 இதுதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதாங்க. ஏபிஎஸ்சிபிசினாலே ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன நம்பர் ப்ளே பண்ண போகிறீங்கன்றது. ஓகேவா? என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதாவது 183க்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங். அதாவது அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் கூறிய 05/5/2024க்குரிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 2, செகண்ட் ஒன் நம்பர் 0, தேர்ட் ஒன் நம்பர் 9. அதாவது 209 இதையும் நீங்கள் பாக்ஸாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் உதவாது, ஆனால் ஆல் போர்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த 209 ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து என்ன கெஸ்ஸிங்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் ஆல் போர்டு பொறுத்தளவு. என்னோட ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு எப்படி நம்ம எடுக்க போகிறோன்றதை வாங்க பார்த்துருவோம். அடுத்து 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு நம்ம பார்க்க போகிற ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 957 பாக்ஸ் கெஸ்ஸிங். அடுத்து ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா 379 இதுவும் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதாவது நீங்கள் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி 6 நம்பர் தான் வரும். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். 79 காமன். ஓகேங்களா? இது வந்து காமனாக நாளைக்கு என்ட்ரி கொடுக்க போகிற ஒரு நம்பர் தான். அதாவது இந்த 2 பாக்ஸ்லையும் காமனாக நம்மளுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய ஒரு நம்பர் 79. அதனால் பார்த்து இது வந்து ஒரு காமன். நீங்கள் நம்ம கெஸ்ஸிங்கோட நாளைக்கு கொடுக்க வேண்டிய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கையும் பார்த்து ஈக்குவல் பண்ணி இதில் எது நம்ம எடுத்து பெஸ்ட்டாக ப்ளே பண்ணலான்றதை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற நம்பர் 183 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ் 957 அண்டு 379. 379 போட்டோம்னா பாக்ஸை போட்டால் 397 793 739 937 973 இப்படி தாங்க நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணால் ஒரு இந்த நம்பரை சேர்த்து மொத்தம் 6 நம்பராக கன்வெர்ட் ஆகும். இதுதான் 3 டிஜிட் பாக்ஸ் உடைய ஒரு செய்முறை. டிஸ்க்ளைமர்: just for guessing, not for betting them. This video purpose is only for entertainment videos only. Kerala State Lottery guessing, not for betting game. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: Kerala Lottery guessing only for entertainment videos only. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே.